திமுக இப்போ தாவேக புதிய கட்சி நான் போன வீடியோ கூட சொல்லியிருந்தேன். திரைக்கா வச்சுனால கூட்டம் கூடுது. இதுலேயே ஒன்று கூட்டம் கூடி அவங்க வெயிட்டு காமிக்கிறாங்க. அவங்களும் வெயிட்டு காமிக்கும் போது நாமளும் ஒரு பொதுக்கூட்டத்தை கூட்டி நாமளும் ஒரு பெரிய வெயிட்டை காமிச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கரூரில் ஒரு பொதுக்கூட்டம் முப்பெரும் விழான்னு சொல்லிட்டு ஒரு பொதுக்கூட்டம். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள் அங்கே பொலந்து காட்டுவார்னு எல்லாத்துக்குமே நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் சேர் மேலே அந்த இதெல்லாம் அமைச்சு மேடையை அமைச்சு ஒரு 1.5 லட்சம் இருக்கை மேலே அமைச்சிட்டாங்க. இந்த முப்பெரும் விழா மிகப்பெரிய தோல்வியில் முடிஞ்சிருச்சு. கூட்டங்கள் கூடலை. இவங்க தெரிஞ்சுக்கிட்டு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட காசு கொடுத்து ஒரே டைலாக் எழுதி கொடுத்துருக்காங்க. நான் பேசிட்டு இருக்கல பாருங்க, ஒரு வீடியோ ஒன்று பாடுறேன், அந்த வீடியோ பாருங்களேன். ஒரே மாதிரி டைலாக் எழுதி கொடுத்துருக்காங்க. எத்தனை பேர் பேசுகிறாங்க அந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு காசு கொடுத்து வேலை பார்க்கறதுக்கும் விசுவாசத்துக்கு வேலை பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓஹோ, நான் வேணா ஒரு சாம்பிள் காட்டட்டுமா? எப்பா முக்கியமான வேலை இருக்கு, இங்க வாங்க. கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னு தானே கேக்குறீங்க? 1 லட்சம் சேர் போட்டு கூட மக்களுக்கு நிக்க கூட இடம் இல்லாம 1.5 லட்சம் பேர் வெளியே வெயிட் பண்ணி கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு தானே கேக்குறீங்க? 1 லட்சம் சேர் போட்டோம், இடமே இல்லாம 1.5 லட்சம் பேர் வெளியே நின்று தமிழ்நாடு தலைகுனி மாட்டோம் சொல்லி எல்லாம் பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கீங்க. அதுதான் 1 லட்சம் சேர் போட்டோம், இடம் பத்தாம 1.5 லட்சம் மக்கள் வந்து ஐயோ இப்படி ஒரு விழாவா? நான் ஆடி போயிட்டேங்க. நம்ம கரூர்ல தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? 1 லட்சம் சேர் போட்டும் கிரவுண்டுக்கு வெளியே 1.5 லட்சம் பேரு தமிழ்நாட்டை தலைமுறை விட மாட்டோம்னு சபதம் எடுத்திருக்காங்க. கரூர்ல ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? கரூர்லயே தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? 1 லட்சம் பேருக்கு சேர் போட்டு இடம் இல்லாம 1.5 லட்சம் பேர் உள்ள கூடி கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னு கேக்குறீங்க? கரூர்ல ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்ன கேக்குறீங்க? 1 லட்சம் சேர் போட்டு கூட மக்களுக்கு நிக்க கூட இடம் இல்ல. அந்த 1 லட்சம் சேர் போட்டு இடம் பத்தாம 1 லட்சம் மக்கள் வந்து கிரவுண்டுக்கு வெளியே 1 லட்சம் சேர் போட்டு 1.5 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க கிரவுண்டுக்கு வெளியே நம்ம தமிழ்நாட்டை தலைமுறை 1 லட்சம் பேர் சேர் போட்டு இடம் கிரவுண்டுக்கு வெளியே 1 லட்சம் பேர் ஒன்னு சேர்ந்து தமிழ்நாடு எப்பவுமே அடக்குமுறைக்கு எதிராக இருக்கும். தமிழ்நாடு எப்பவுமே அடக்குமுறைக்கு எதிராக இருக்கும். தமிழ்நாடு எப்பவுமே அடக்குமுறைக்கு எதிராக இருக்கும். நம்ம தமிழ்நாடு எப்பவுமே அடக்குமுறைக்கு எதிராக இருக்கும். தமிழ்நாடு எப்பவுமே அடக்குமுறைக்கு எதிராக இருக்கும். ஐயோ இப்படி ஒரு ஆடி ஆடி போயிட்டாங்க. அது ஆடுற திமுக பார்த்தா வேற லெவல் அடிக்கிறாங்க. விழா தலைவர் முன்னாடி இருந்த மக்கள் புட்டு நிக்காம ஈசல் மாதிரி கூட்டம் கூட அடிக்கிறாங்க. வேற லெவல் பண்ணாங்க. அந்த விழா ஆடுற மாதிரி மக்கள் அந்த புட்டு நிக்காம ஈசல் மாதிரி சியார கூட்டம். அதுல உள்ள என்ன பிரமாதமா பேசுனே. இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு எங்காவது எக்ஸ்போர்ட்ல போய் படுத்துங்கடா. என்ன அந்த நைன் அந்த வீடியோ பார்த்தீங்களா? அந்த வீடியோவில் பேசுறவங்கலாம் வயசு கம்மியாக தான் இருக்கும், இளைஞர்கள் தான். காசுக்கோசரம் எதனாலும் பேசுவீங்களாடா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணு. காசு கொடுத்து பேச வச்சதுல ஒரு 10 பேருக்கு காசு கொடுத்து பேச வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 10 பேருக்கு 10 டைலாக் எழுதி கொடுத்துருக்கலாம். ஒரே டைலாக்குங்க. 1.5 லட்சம் பேர் கொண்டாங்க, வெளியே 1.5 லட்சம் பேர் நின்னாங்க. 1.5 லட்சம் பேர் 1.5 லட்சம் பேர் இருக்கையில் இருந்தாங்க, 1.5 லட்சம் பேர் நின்றுட்டு இருந்தாங்க. முப்பெரும் விழாவை பற்றி இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதை பற்றி என்ன கருத்து, உங்களுடைய கருத்தை, உங்களுடைய பொண்ணான கருத்தை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எரிச்சா மேலே கலப்புறான். படித்தவனாடா நீங்களாம் சார்.